ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायशबदर्शि नित्यं भागवत सेव्या भगवति उत्तमं श्लोके भक्तिर्भवति नश्री। ओं करोति वाचानं भङ्गं लङ्कायते हिरमित्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाग्निसराख्य चक्षुर्मिलितमेन तस्मै श्रीगुरुवे नमः। नमो शुभदय कृष्ण प्रसाद बदल श्रीमती जयपताक स्वामी नमः। नमो आचार्य नित्यकृपण गुरुवतम नगर ग्राम धारिणी। नमो शुभदाय कृष्ण प्रस्ताय बदल श्रीमती भक्ति वेदांत स्वामी नमः। नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारे निर्विशेष शून्यवादी भाषा देशधारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरव भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதை பார்க்க போறோம். ஸோ நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, பகவத்கீதையினுடைய மகத்துவம், குளோரிஃபிகேஷன் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஏன்னா இந்த பகவத்கீதையில மொத்தம் 700 ஸ்லோகங்கள் இருக்கு, 18 அத்தியாயங்கள் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம் நம்ம போன கிளாஸ்ல. அதே போல நம்ம பகவத்கீதையில 5 முக்கியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன? ஜீவாத்மா நம்மளை பற்றி, அடுத்தது பரமாத்மா பகவானை பற்றி, அடுத்தது இயற்கையை பற்றி பிரகிருதி, அடுத்தது என்ன? காலத்தை பற்றி, 5வது கர்மத்தை பற்றி. ஓகேங்களா? ஸோ இந்த 5 விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல இந்த 4 விஷயங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆத்மாவாகட்டும், பரமாத்மா ஆகட்டும், இயற்கையாகட்டும், காலத்தை ஆகட்டும், எதையும் நம்மளால மாற்ற முடியாது. ஆனா எதை மாற்ற முடியும் அப்படின்னா கர்மத்தை மாற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ முக்கியமாக இந்த 18, ஏன்னா இங்க நமக்கு பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள் இருக்கு. ஸோ அதே போல மகாபாரதம், அதுல 18 பர்வங்கள் இருக்கு. புராணங்கள் 18 புராணங்கள் இருக்கு. இந்த குருக்ஷேத்திர அந்த நாட்கள், நடந்த நாட்கள் 18. அங்க அக்ஷௌகினி சேனைகள், அதுவும் 18. ஏன்னா 7 அக்ஷௌகினி சேனை யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டவர்களுடையது. 11 அக்ஷௌகினி அது யாருடையது அப்படின்னா கௌரவர்களுடையது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 18 அக்ஷௌகினி சேனைகள். ஆக்சுவலா இந்த பகவத்கீதை எதுல இருக்கு அப்படின்னா நமக்கு மகாபாரதத்துல இருக்கு. ஏன்னா 2 இதிகாசங்கள், ஒன்று ராமாயணம், இன்னொன்னு மகாபாரதம் இல்லையா? ஸோ இந்த மகாபாரதத்துல பீஷ்ம பர்வம், ஏன்னா 18 பர்வம்னு சொன்னோம் இல்லையா, அதுல பீஷ்ம பர்வத்துல 25வது அத்தியாயத்திலிருந்து 42வது அத்தியாயம் வரையும் இருக்கக்கூடியதுதான் இந்த 700 ஸ்லோகங்கள் தான் என்ன நமக்கு பகவத்கீதையாக சொல்லப்படுது. ஸோ இந்த 700 ஸ்லோகத்துல யார் யார் எவ்வளவு பேசியிருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ திருதராஷ்டிரர் ஒரு ஸ்லோகம் பேசியிருக்கார். சஞ்சய் 41 ஸ்லோகங்கள் இருக்கு. அர்ஜுனன் கேள்வி கேட்கறது ஸோ 84 ஸ்லோகங்கள். அடுத்தது கடைசியா பகவான் உபதேசம் பண்ணதுதான் எவ்வளவு? 574. ஓகேங்களா? ஸோ மொத்தம் நமக்கு 700 ஸ்லோகங்கள் வருது. ஸோ இந்த பகவத்கீதையை பற்றி நமக்கு ராமானுஜர், யமுனாச்சாரியார், மத்வாச்சாரியார், கௌடிய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய பலதேவ வித்யாபூஷன், விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார், ஸ்ரீதர சுவாமி, ஸோ இவங்க எல்லாரும் நமக்கு வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமா இந்த 7 நம்ம பிடிச்சுண்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இன்னொரு ஜென்மமே கிடையாது. அந்த 7 என்ன அப்படின்னா கீதா, எது? இந்த பகவத்கீதை, கங்கா, காயத்ரி, கோவிந்தா. ஸோ இவங்களெல்லாம் பிடிச்சுண்டோம். இந்த கோ 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 இந்த 4ஐயும் பிடிச்சுண்டோன்னு வச்சுக்கோங்க. கீதா ஜி, கீதா, கங்கா அதுவும் ஜி தான், காயத்ரி ஜி, கோவிந்தன் ஜி. இந்த 4ஐயும் பிடிச்சுண்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பிரச்சனையே இல்லை. திரும்ப இன்னொரு ஜென்மம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பகவத்கீதையில நமக்கு இந்த 18 அத்தியாயங்கள் இருக்கு இல்லையா? முதல் 6 அத்தியாயங்கள் நமக்கு என்ன? கர்மயோகம். அடுத்த 6 அத்தியாயங்கள் 7ல இருந்து 12 வரையும் அது நமக்கு பக்தி யோகம். கடைசியில் இருக்கக்கூடிய 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரையும் நமக்கு ஞான யோகம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா பகவத்கீதை எவ்வளவு சிரேஷ்டமானது அப்படின்னா இதை விட நமக்கு நல்லதை செய்யக்கூடியது எதுவுமே கிடையாது. ஏன்னா மனிதர்கள் எப்படி வாழணும் அப்படின்னுட்டு நமக்கு சொன்ன புக்லெட்.
ஏன்னா இந்த இந்தியாவில் நம்ம வாழணும் அப்படின்னா இதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அது போல மனிதர்கள் இந்த உலகத்துல வாழறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் என்ன? பகவத்கீதை. ஸோ முக்கியமா இந்த பகவத்கீதையில முதல் அத்தியாயம். ஸோ முதல் அத்தியாயத்துல 3 விஷயங்கள் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பயம். யாருக்கு? திருதராஷ்டிரனுக்கும் பயம், துரியோதனனுக்கும் பயம். அடுத்தது, ஏன்னா துரியோதனனுக்கு பேராசை பிடிச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. அதே திருதராஷ்டிரனுக்கு என்ன பயம் அப்படின்னா, ஏன்னா அது வந்து குருக்ஷேத்திரம், தர்மக்ஷேத்திரம் இல்லையா? அங்க எங்க ஏன் பசங்க வந்து மாறிடுவாங்களோ, திரிந்துடுவாங்களோன்ற பயம் அவருக்கு. எங்க சண்டை போடாம சமாதானம் ஆயிடுவாங்களோன்ற பயம். அடுத்தது, அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட கருணை. என்ன கருணை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஏன்னா எதிர நிக்கிறது யாரு? ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய சொந்தக்காரங்க, ரிலேஷன்ஸ் தான். ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனாலதான் அவரு, ஐயோ இவங்களெல்லாம் நம்ம கொன்னு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணுமா அப்படின்ற அந்த ஒரு அவங்க மேல ஏற்பட்ட கருணை. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அவங்களெல்லாம் பார்த்துட்டு. அப்ப அவருக்கு வந்து, இப்ப நான் என்ன பண்றது? சண்டை போடலாமா வேணாமா அப்படின்ற அந்த தவிப்பு வர வந்துருச்சு. ஸோ அப்ப பகவானுடைய உபதேசத்தை எடுத்துக்கணும்னு அப்ப அவர் மனசு நினைக்குது. அவ்வளவுதான். ஆக்சுவலா பகவானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஆசை இருக்கணும். ஆசை இல்லை அப்படின்னா பகவானை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. முக்கியமா இங்க இருக்கக்கூடிய, இப்ப நம்ம குருக்ஷேத்திரத்துக்குள்ளேயே போறோம். ஆக்சுவலா குருக்ஷேத்திரம்ன்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய மனசு தான். அப்ப அர்ஜுனன் யாரு அப்படின்னா நாம தான், ஆத்மா தான். அங்க பாண்டவர்களுடைய சேனை 7 அக்ஷோகினி சேனை நான் சொன்னேன் இல்லையா? அந்த 7 அக்ஷோகினி சேனை நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்கள். அடுத்தது துரியோதனுடைய சேனைகள் 11 அக்ஷோகினி, அதுதான் என்ன? கெட்ட குணங்கள். ஏன்னா எல்லாருக்குள்ளயும் நல்ல குணமும் இருக்கும், கெட்ட குணமும் இருக்கும். என்ன மாதாஜி என்னவோ அக்ஷோகினி அக்ஷோகினின்றீங்களே, என்னது அது? அதுதானே. ஒன்றும் இல்லை, ஒரு அக்ஷோகினா என்ன அப்படின்னா 21,870 21,870 தேர்கள் இருக்கும் அந்த ஒரு அக்ஷோகினில. அதே போல யானைகள் 21,870 21,870 யானைகள் இருக்கும். குதிரைகள் 65,610 65,610 குதிரைகள் இருக்கும். காலாட்படை வீரர்கள் 1,09,350 1,09,350. ஸோ இவ்வளவு பேரும் சேர்ந்த ஒரு அக்ஷோகினி. அப்பனா பாருங்க, இந்த பக்கம் 11 அக்ஷோகினி இருக்கு, இந்த பக்கம் 7 அக்ஷோகினி இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்மளுடைய மனசு நல்லதை பண்றதா இல்ல கெட்டதை பண்ணலாமா அப்படின்னுட்டு நமக்கே என்ன ஆகும், ஒரு டைம் வந்து யோசிக்க தோணும். ஐயோ நம்ம வந்து இதை பண்ணியே ஆகணுமா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? ஸோ அது போல இங்க வந்து அர்ஜுனன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. என்னடா எதிர இருக்கிறதெல்லாம் யாரு? நம்முடைய சொந்தக்காரங்களா இருக்காங்க. அதே போல இங்க வந்து சேனாதிபதியா நிக்கிறது யாரு? ஆப்போசிட்ல பீஷ்மர். அதே பாண்டவர்கள் சைடுல சேனாதிபதியா இருக்கிறது யாரு அப்படின்னா துருஷ்டத்யும்னன். இப்ப நம்ம நேரா குருக்ஷேத்திரத்துக்கு போறோம். ஸோ ஆக்சுவலா குருக்ஷேத்திரம் அது வந்து தர்மக்ஷேத்திரம். அங்க வந்து எதுக்கு அது தர்மக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இங்க வந்து பரசுராமர், அதாவது கெட்ட அசுரர்கள் ராஜாக்களாக இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து 21 தலைமுறைக்கு அவர் வந்து அழிச்சார். ஸோ அப்படியே அழிச்சதுனால அந்த இடமே என்ன? தர்மக்ஷேத்திரம் ஆயிடுச்சு. சமந்த பஞ்சகம், அவங்களுடைய அந்த ரத்தம் எல்லாம் சேர்ந்து அந்த இடமே அப்படியே ரெட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்ப பாருங்க, சில பேருக்கு வந்து குலதெய்வ வழிபாடுகள் இருக்கும்.
அதுபோல் அந்த பக்கம் அந்த நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படின்னா எல்லாருமே அங்கே தான் போய் வந்து செய்வாங்க. முக்கியமாக இப்போ கிரகண காலங்கள், ஏன்னா நம்ம வந்து பாகவதத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய கிரகணம் அந்த டைமில் வந்து இந்த பக்கம் மதுரால இருந்து விருந்தாவனத்திலிருந்து, இந்த பக்கம் துவாரகையிலிருந்து, இந்த அஸ்தினாபுரத்திலிருந்து எல்லாரும் போவாங்க. எதற்காகனா அப்படி இப்போ கிரகண காலம் அப்படின்னா எல்லாரும் வந்து அங்கே போய் குளிச்சுட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுறது. ஸோ அது போல் எல்லாம் அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல போய் வந்து ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அது எங்கே அப்படின்னா தர்மக்ஷேத்திரமான அந்த குருக்ஷேத்திரம். அவ்வளவு சிறந்த இடம். ஓகேங்களா? ஏன்னா எல்லாராலையும் இந்த பகவத்கீதையை வந்து கேட்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. யார் ஒருத்தனுக்கு பகவானுடைய கருணை இருக்கோ அவங்களால மட்டும்தான் பகவத்கீதைய கேட்கவும் முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும். ஓகேங்களா? ஏன்னா எல்லாருடைய ஹிருதயத்துல பரமாத்மா இருக்காரே, ஆனாலும் ஏன் அவங்களால கேட்க முடியல அப்படின்னா அவங்க, அதாவது இப்ப பாருங்க, ஒரு கண்ணாடியை ஃபுல்லா தூசி அப்படியே நிரம்பி இருக்கு. அதை தொடச்சாதான் நம்ம மூஞ்சி நல்லா தெரியும். அதை துடைக்காம அப்படியே காலம் அப்படியே விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15-20 வருஷத்துக்கு எப்படி இருக்கும்? ஃபுல்லா நம்ம ஃபேஸே தெரியாது. அப்படியே ஃபுல்லா அப்படியே தூசு மங்கி இருக்கும். அது போல மங்கி இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அதை அவங்க சுத்தப்படுத்தினாங்கன்னா தெரிய போகுது, பகவானை பத்தி அவங்கள புரிஞ்சுக்க முடியும். இல்லை அப்படின்னா கிடையாது. ஆக்சுவலா இப்ப நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆசை இருக்கணும். பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆசை இருக்கணும். எப்படி ஆசை இருக்கணும் அப்படின்னா, இப்ப பாருங்க, ஒருத்தங்களை வந்து பிடிச்சி அப்படியே தண்ணிக்குள்ள முக்கணும். முக்கிட்டு திரும்ப அப்படி தூக்கும்போது எப்படி இருக்கும்? அப்படியே மூச்சு விடுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு அந்த மூச்சு வாங்கணுன்ற அந்த ஆசை, கண்டிப்பா மூச்சு வாங்கி ஆகணும் அப்படின்னு எப்படி இருக்கோ அதே போலதான் பகவானை பத்தி தெரிஞ்சே ஆகணும். பகவானை பத்தி தெரிஞ்சுக்காம என்னால வாழவே முடியாது, இருக்கவே முடியாது அப்படின்னு யாருக்கு தோன்றதோ அவங்களால மட்டும்தான் கேட்கவே முடியும். ஓகேங்களா? அவ்வளவு சிரேஷ்டமானது எது அப்படின்னா பகவத்கீதை தான். ஆக்சுவலி சுலபமா எல்லார் வீட்லயும் இருக்கும். ஆனா எத்தனை பேர் படிச்சிருக்காங்க? எத்தனை பேர் அதை புரிஞ்சுட்டு இருக்காங்க? ஸோ 1000 மனிதர்கள் இருக்காங்க. எத்தனை பேர் அந்த பகவத்கீதையை டெய்லி படிக்கிறாங்க? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க? கண்டிப்பா கிடையாது. ஆக்சுவலா இங்க வந்து இங்க ஃபுல் சப்ஜெக்டே என்ன அப்படின்னா கிருஷ்ணர் தான். அதை யார் தெரிஞ்சுக்க முடியும்? ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள். புரியுதுங்களா? ஸோ அவங்களால மட்டும், ஆசை யாருக்கு இருக்கோ அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அதனால கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா அதாவது பலன், பக்தி கிடைச்சிருங்க. அவ்வளவுதான். யாருக்கெல்லாம் பக்தி வேணுமோ கண்டிப்பா என்ன பண்ணணும்? பகவத்கீதையை கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படியாப்பட்ட ஆசையும் இருக்கலாம். பௌதிக ஆசை இருக்கலாம், ஆன்மீக ஆசை இருக்கலாம். எந்த ஆசை இருந்தாலும் பகவத்கீதை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்தி கன்ஃபார்ம். சைடா, அதாவது இலவச இணைப்பா நீங்க பௌதிகமா ஏதாவது ஆசைப்பட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சேர்ந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளவு சிரேஷ்டமானது எது? இந்த பகவத்கீதை. ஓகே, இப்ப நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ பகவத்கீதை எவ்வளவு சிரேஷ்டமானது. ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலா 3 சாஸ்திரங்கள் இருக்கு. ஸ்ருதி, பிரஸ்தானம், உபனிஷங்கள். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஸ்மிருதி பிரஸ்தானம், அது வந்து நமக்கு பகவத்கீதையாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது நியாய பிரஸ்தானம், வேதாந்த சூத்திரங்கள். ஸோ இப்படி நமக்கு எல்லாமே மனிதர்கள் எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்ட்டு தான் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதை என்ன பண்றதில்ல, படிக்கிறதுக்கு டைம் இல்லை, மற்றவ படிச்சவா சொல்றத கேட்கறதுக்கும் டைம் இல்லை. எப்போ பார்த்தாலும் பிஸி பிஸி பிஸின்னு ஓடிண்டே இருக்காங்க.
ஸோ அதனால கொஞ்சம் அதெல்லாம் ஒதுக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 ஹவராவது நம்ம வந்து கிளாஸை வந்து பர்ஃபெக்டா அட்டன் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பக்தியில இருந்தாதான் இதுல இருந்து நம்மளால விடுபட முடியும். புரியுதுங்களா? ஸோ நம்ம பக்தியில இல்ல அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த ஜென்ம மிருத்யு ஜராவியாதின்னு இந்த சக்கரத்திலேயே நம்ம வந்து மாட்டின்டே தான் இருப்போம். ஓகே, நம்ம வந்து இப்ப முதல் அத்தியாயம் பார்க்க போறோம். ஸோ முதல் அத்தியாயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் மொத்த பகவத்கீதை என்ன அப்படின்ட்டு அதை பத்தி நம்ம வந்து பார்த்துடலாம். ஆக்சுவலா இது மொத்தமே என்ன தர்மம் தான். வர்ணாசிரம தர்மங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வதர்ம ஞான வைராக்ய சத்யபக்த் ஏகம் கோச்சரக நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே ஸ்மிருதி. ஸோ இந்த வர்ணாசிரம தர்மங்கள், ஆத்ம ஞானம், அப்புறம் வந்து வைராக்கியம். ஸோ வைராக்கியம் எல்லாம் நல்ல வைராக்கியம், அதாவது நம்மளுடைய பக்தியை விட்டு நான் வந்து நழுவ மாட்டேன், பக்தியை விட்டு நான் கீழே இறங்க மாட்டேன், ஸோ நியாய பிரகாரம் தான் நான் வாழ்வேன் அப்படின்னுட்டு நம்மளுடைய அந்த கோல். ஓகேங்களா? ஸோ அந்த இலக்கு, ஸோ நம்மளுடைய கோல் எது அப்படின்னா சாக்ஷாத் பகவான் தான், அவர்கிட்ட போறது தான் இல்லையா? ஸோ இதை பற்றி சொல்றது தான் என்ன அப்படின்னா நமக்கு வந்து பகவத்கீதை. ஸோ இந்த பகவத்கீதையில அதாவது ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சாரமாக ஒரு ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து கீதார்த்த சங்கரகம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அஸ்தான ஸ்நேக காருண்யா தர்ம அர்த்த தியா அகுலம் பார்த்தம் பிரபன்ன முத்திஷ்ய சாஸ்திரா வதரணம் கிருதம். அதாவது 3 குற்றங்கள் யார்கிட்ட? அர்ஜுனன் கிட்ட. என்ன 3 குற்றங்கள் இருக்கு அப்படின்னா, தவறான இடத்துல கருணை வச்சது. ஏங்க இப்ப இவங்க எதிரின்னு தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் அவங்க மேல கருணை வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்றது? இப்ப இவங்க பாகிஸ்தான்காரங்க. ஸோ இவங்களால தான் இப்ப நம்மளுடைய இந்தியால குண்டு வச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நெறைய பேர் ஒரு ஆ 100, 200 பேரு இறந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து தாஜ் ஹோட்டல்ல பாம்பு வச்சது. இப்ப ரீசென்ட்டா இப்பவும் காஷ்மீர் ஏதோ பாம்பு வெடிச்சது இல்லையா? ஸோ அப்படியாப்பட்டவங்க மேல இப்ப கருணை வச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க தீவிரவாதிகள், உக்ரவாதிகள் தெரிஞ்சிருந்தும் அவங்க மேல கருணை வச்சா தவறா? சரியா? தவறுதான் இல்லையா? ஸோ அது போல இவரு கருணை வச்சாச்சு. அடுத்தது அதாவது அதே போல தவறான இடத்துல வந்து பற்றுதலும் வச்சுட்டாரு. அவங்க இல்லைன்னா எங்களால வாழவே முடியாது அப்படின்னு ஒரு பற்றுதலும் வச்சுட்டாரு. அடுத்தது தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் கருதிய நிலை. ஓகேங்களா? யாருடையது? அர்ஜுனனுடைய. இந்த 3 தவறு செஞ்சார் அர்ஜுனன். அவங்க மேல போய் தவறான இடத்துல பற்று வச்சது. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே லேடிஸ் தான். லேடிஸ்ல வீட்டு தூரமா இருப்போம். லேடிஸ் ப்ராப்ளங்க. பீரியட்ஸ் டைம். அந்த இடத்துல அங்க அவங்க சூதாடின்னு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வச்சு இழந்தாச்சு யுதிஷ்டிரர். ஸோ கடைசியில உன் மனைவியே வச்சு ஆடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மனைவியே வச்சு ஆடியாச்சு. உடனே துரியோதனன் என்ன சொல்றான்? இனிமே அவ எனக்கு தாசி. அப்ப அந்த கர்ணன் சும்மா இருந்தானா? இல்ல, அந்த தாசியை கூட்டிட்டு வா. உடனே துச்சாதனை விட்டு போய் கூட்டிட்டு, அதுவும் எப்படி அந்த மாதிரி சொல்றாங்க, நான் வந்து வீட்டு தூரமா இருக்கேன். அப்ப எவ்வளோ நமக்கு பெயினா இருக்கும், ரத்தம் ஒழுவிண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருப்போம். ஸோ நான் ஒற்றை ஆடையில இருக்கேன், வர முடியாது. ஆனாலும் கேட்கல, பிடிச்சி இழுத்துட்டு வந்தாச்சு. அப்ப அப்பயும் அந்த கர்ணன் சும்மா இருந்தானா? இல்ல, தாசிக்கு எதுக்கு உடை இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ராஜ சபையில ஆயிரக்கணக்கான பெயர்கள் இருக்காங்க. ஏன்னா இவங்க பெரிய ராஜாக்கள், இன்னும் சிற்றரசர்கள் இருக்காங்க, அவங்களுடைய மந்திரிகள். ஸோ அவ்வளோ ராஜசபை ஃபுல்லா வெறும் ஆம்பளைங்க, 1000 பேருக்கு மேல இருக்காங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு பொண்ணு எடுத்துட்டு வந்து நிக்க வச்சு, அதுவும் பீரியட்ஸ் ஆயிட்டு இருக்கு பொண்ணு எடுத்துட்டு வந்து நிக்க வச்சு, அதையும் அந்த பொண்ணுடைய துணியை கழட்டு அப்படின்ட்டு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்காக யுத்தம் செய்யல, தர்மத்திற்காக தான். இந்த குருக்ஷேத்திர போரே எதற்காக நடந்தது அப்படின்னா தர்மத்திற்காக.
எந்த இடத்துல ஒரு பெண்ணை அவமானப்படுத்துகிறார்களோ கண்டிப்பாக அந்த இடத்துல பகவான் என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கான தண்டனையை கொடுப்பாரு. ஏன்னா பாண்டவர்கள் மட்டும் அவங்க ஜெயிச்சு என்னங்க பண்ணாங்க? ஒண்ணும் கிடையாது. ஏன்னா பாண்டவர்களுக்கு 5 குழந்தைங்க இருந்தது. திரௌபதிக்கும் பாண்டவர்களும் பிறந்த 5 குழந்தைங்க. 5 குழந்தைங்க போயாச்சு. அதே போல அர்ஜுனனுக்கு சுபதிரைக்கும் பிறந்த அபிமன்யு போயாச்சு. அதே போல பீமனுக்கும் இடிம்பிக்கும் பிறந்த கடோத்கஜனும் போயாச்சு. எல்லாரும் போய் இவங்க என்னங்க ஜெயிச்சாங்க? ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலா அந்த யுத்தம் நடந்ததே எதற்குனா பெண்ணை அவமானப்படுத்தினால் தவறுதான் அது. ஸோ அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதற்காக மட்டும்தான் பகவான் அங்க அந்த யுத்தத்தையே செஞ்சார். ஸோ அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலா இங்க என்ன அப்படின்னா, மனிதர்கள் எப்ப பார்த்தாலும் ரொம்ப புத்திசாலியா தாங்க இருப்பாங்க. ஆனா ஒரு சில சமயங்கள்ல இக்னோரன்ஸ், அறியாமையில விழுந்துருவாங்க. அப்புறம் பற்றுதல் வந்துடும். ஐயோ இவங்க நம்ம சொந்தக்காரங்களாச்சு, இவங்களுக்கு போய் அடிக்கலாமா அப்படின்னுட்டு, இவங்களுக்கு போய் நம்ம கேஸ் போடலாமா, இவங்களுக்கு நம்ம தண்டனை கொடுக்கலாம், அதெல்லாம் கிடையாது. அடுத்தது குழப்பம், பண்ணாம பண்ணக்கூடாது, பண்ணலாமா பண்ண. ஸோ இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் வரக்கூடாது. அதனாலதான் இந்த முதல் அத்தியாயத்துக்கே என்ன பேரு அப்படின்னா அர்ஜுன விஷாத யோகம். ஏன்னா அர்ஜுனன் ரொம்ப கவலையா இருக்காரு. அர்ஜுனோட கவலையை சொல்லக்கூடிய அத்தியாயம் இது. ஸோ அதனால அர்ஜுன விஷாத யோகம். ஆக்சுவலா நம்ம சந்தோஷமா இருக்கும்போது கடவுளோட நினைப்பு வருமா, இல்ல கஷ்டத்துல இருக்கும்போது பகவானோட நினைப்பு வருமா அப்படின்னா, கஷ்டத்துல இருக்கும்போது ரொம்ப சீக்கிரமா கடவுளுடைய நினைப்பு வந்துடும். அட்லீஸ்ட் நம்மெல்லாம் இப்ப கொஞ்சம் கடவுளை பத்தி நினைக்கிறோம் அப்படின்னா, ஏதோ இந்த பௌதிகத்துல சில பேருக்கு சில உபாதைகள் இருக்கலாம், சில கஷ்டங்கள் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்திற்கான ஒரே அருமருந்து எது அப்படின்னா பகவத்கீதை தான். ஓகேங்களா? ஸோ அதனால பகவத்கீதை ரொம்ப ரொம்ப சிறந்தது. முதல் ஸ்லோகம், குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமபேதா யுயுத்சவः மாமகாः பாண்டவश्चैव கிம் அகுர்வத சஞ்சயா. திருதராஷ்டிரர் கூறினார், சஞ்சயனே, போர் புரியும் விருப்பத்துடன் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த குழந்தைங்க பாண்டவர்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா போயாச்சு. அந்த சின்ன குழந்தைகள் ரிஷிங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன பண்ணியாச்சு, குந்தியோட சேர்த்து இங்க ராஜ்யத்துல விட்டுட்டு போனாங்க. ஸோ இப்ப எல்லா குழந்தைகளையும் ஒன்னா தானே பார்க்கணும். ஆனா இங்க பாருங்க, இங்கேயே பாகுபாடு. என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் தனித்தனியா பிரிச்சாச்சு. அப்பனா நீ முதல்ல இருந்தே உனக்கு உன் தம்பி குழந்தைகளை தன் குழந்தைகளா பார்க்கவே இல்லை. ஸோ இப்பயே அங்க பாகுபாடு. ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு கொஞ்சம் பயம் வேற. ஏன்னா அது தர்மக்ஷேத்திரம் இல்லையா, இப்பதானே சொன்னேன் தர்மக்ஷேத்திரம் அது. ஏன்னா அந்த இடத்துல, ஏன்னா இப்ப நார்மலா பாருங்க, நார்மலா இருக்கக்கூடிய இடத்த விட்டு நம்ம ஏதாவது கோவிலுக்கோ இல்ல துவாரகா, மதுரா, விருந்தாவனம், இந்த பக்கம் பூரி, இல்ல நம்ம திருப்பதி ஏழுமலையான் கிட்டேயோ, ஸோ அங்கெல்லாம் போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நம்மளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். நம்ம வீட்டுல சாண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும் நமக்கு. அதே நம்ம அந்த இடத்துல நாமஜபம் பண்ணும்போது ரொம்ப நல்லா பண்ணுவோம். அப்படியே பகவானுடைய அந்த அப்படியே ஐக்கியமாடுற போல் ரொம்ப ஈடுபாடோட பண்ணுவோம். காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்தினுடைய அந்த வைப்ரேஷன். ஸோ அதனாலதான் இங்க திருதராஷ்டிரனுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. என் பசங்க எங்க மாறிடுவாங்களோ, ஏன்னா என் பசங்க கெட்டவங்கன்னு அவங்களுக்கே தெரியும், திருதராஷ்டிரனுக்கு தெரியும் தன் பசங்க கெட்டவங்கன்னுட்டு. எங்க அந்த தர்மக்ஷேத்திரத்துல போய் என் பசங்க திருந்திடுவாங்களோ, நல்ல பசங்கள் ஆயிடுவாங்களோ அப்படின்ட்டு அவருக்கு ஒரு சந்தேகம். ஸோ அதுதான் இங்க அதே போல பிரிச்சு பாக்குறது. ஏன்னா திருதராஷ்டிரனை பொறுத்தவரை
அவங்க தம்பி உயிரோட இருக்கும்போதும் பாண்டு மேல அவருக்கு போட்டி. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பசங்க மேலயும் அவருக்கு போட்டி தான் இருந்துச்சு. அவருக்கு எப்பவுமே அந்த பாண்டவர்கள் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதுதான் பிரச்சனை. இவருக்கு கண்ணு தெரியலன்னுட்டு தான் பாண்டுவ ராஜாவா போட்டது. ஆனா என்னாச்சு, அவர் ராஜா ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சாபம் கிடைச்சு திரும்ப ராஜ்யத்தை தன்னுடைய அண்ணனான திருதராஷ்டிரனுடைய கொடுத்துட்டு அவர் படியே கிளம்பி போயாச்சு. இவர் என்ன பண்ணியாச்சு, தன்னுடைய மகனுக்கு போகணும்னு நினைச்சாரு. ஆனா பாண்டு தானே ராஜா. பாண்டுடைய மகனான யுதிஷ்டர் அவர் தான் பெரியவர். அப்ப ராஜாவா நெக்ஸ்ட் யார் ஆகணும்? யுதிஷ்டர் தான் ஆகணும். ஆனா அவருக்கு கொடுக்கவும் இவருக்கு விருப்பம் கிடையாது. சரின்னு எப்படியோ பீஷ்மரால எப்படி பங்கு போட்டு கொடுத்தாச்சு. நல்ல ராஜ்யம், நல்ல இடம் அனைத்தையும் யாருக்கு கொடுத்தாங்க இவங்க? துரியோதனனுக்கு கொடுத்தாச்சு. வெறும் காடு, மலை, அங்க ஒரு வெளிச்சம் ஏற்படாது. அப்படியாப்பட்ட இடத்த பாண்டவர்களுக்கு கொடுத்தாங்க. ஆனாலும் பாண்டவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்த சமன்படுத்தி உழுது விளைச்சல் செஞ்சு அவங்களும் இந்திரபிரஸ்தம் அப்படின்ற அந்த இடத்தையும் கட்டி அதை நல்லா ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் பொறுக்கல. ஐயோ அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம், அதனால இவ்வளவு கேவலமான இடத்த கொடுத்தோம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, திரும்ப இவங்க நல்லா இருக்காங்களே, வைத்தறிச்சல் தாங்க முடியல. பேராசை யாரும் விட்டது. உடனே அவங்களை கூப்பிட்டு என்ன சூது விளையாடி அதையும் பறிச்சாச்சு. அப்புறம் எவ்வளவு கெட்ட எண்ணம் பாருங்க. ஏன்னா ஆக்சுவலா திருதராஷ்டிரன் நினைச்சிருந்தா இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிருக்கலாம். ஆனா பண்ணல, ஸ்டாப் பண்ணல. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க பசங்க தப்பு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்வீங்க? முதல்ல அட்வைஸ் பண்ணுவீங்க. அப்பவும் அவங்க பண்றாங்கன்னு 2 உதை தான் கொடுப்பீங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து அதை பழக்கி இருப்போம் நம்ம குழந்தைங்களுக்கு. இப்படிதான் இருக்கணும். அதை சொல்லி கொடுக்கறது யாரு? பேரண்ட்ஸ் தான், தாய் தந்தை தான். இப்படிதான் பேசணும், மற்றவங்கிட்ட மரியாதையோட நடந்துக்கணும், மற்றவங்கிட்ட ஸ்கூல்ல இப்படிதான் நடக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இப்படிதான் பேசணும். நம்ம ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறோம் இல்லையா? அப்படி அந்த குழந்தை வந்து மற்ற குழந்தைகளை அடிக்கும் போது நீங்க என்ன அப்படியே கூட படிக்கிற குழந்தை அடிக்கக்கூடாது, கடிக்கக்கூடாது, இடிக்கக்கூடாது, எல்லாம் பண்ணக்கூடாது. அவனுடைய பென்சில் புக்கெல்லாம் திருடக்கூடாது, கிழிக்கக்கூடாது. அவங்க புக்கெல்லாம் கிழிச்சு இதெல்லாம் பண்ணக்கூடாது. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். ஆனா திருதராஷ்டிரன் எதையுமே சொல்லல. ஆஹா ஏன் குழந்தைன்னு அப்படியே தாங்குன்னு தாங்கினான். ரொம்ப செல்லம் கொடுத்தா என்ன ஆகும்? இப்படிதான் நாசமா போகும். ஓகே, அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா து பாண்டவானீகம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீத். மொழிபெயர்ப்பு சஞ்சயன் கூறினான், மன்னரே, பாண்டுவின் மகன்களால் அணிவகுக்கப்பட்ட படையை மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் தன் ஆச்சாரியரை அணுகி பின்வருமாறு கூறினான். என்ன சொன்னாரு? ஏன்னா பார்த்தாச்சு. ஏன்னா முதல்ல இருந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மற்றவ வச்சுன்றத பார்க்கும் போதே பொறாம யாருக்கு? துரியோதனனுக்கு இல்லையா? அதனால்தான் அப்படி வெறும் காடு மலை எதுவுமே விளைச்சலே ஆகாத அப்படியாப்பட்ட இடத்தையே கொடுத்தது. இப்ப அவங்க அதெல்லாம் பண்ணி ரொம்ப விளைச்சலோட சந்தோஷமா வாழ்ந்த பொறுக்க முடியாம தான் ஆடி சூதாடி அதையும் பறிச்சாச்சு. இப்ப என்னாச்சு? இப்பவும் பொறாம. நம்மளுக்கு சேனை 11 அக்ஷோகினி இருக்கு. யாருக்கு? துரியோதனனுக்கு. அவங்களுக்கு வெறும் 7 தாங்க இருக்கு. அதை பார்த்தும் பொறுக்க முடியல. பேராசை, பொறாமை. இப்ப பாருங்க, அது சின்ன வயசுல இருந்தே வளர்ந்தது. நம்ம சின்ன வயசுலயே அத கிள்ளி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, தட்டி இருந்தோம்னா அப்ப என்ன ஆயிருக்காது? அந்த குழந்தை அப்படி வளர்ந்துருக்காது. இப்ப துரியோதனன் தவறு செஞ்சதுக்கு யார் பொறுப்பு? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்ப துரியோதனன் செய்த தவறுக்கு யார் காரணம்? அவனா இல்லது அவனை சரியா வளர்க்காத அவனுடைய தந்தையா? திருதராஷ்டிரன். அவனுடைய தந்தை. கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணம். சோ ஏன்னா அவனால பாண்டவர்கள் பக்கம் சேனையோட அவங்க நிக்கிறத பார்க்க முடியல. ஏன்னா கிருஷ்ணர் போய் கேட்டாரா இல்லையா, அப்பா இந்த சண்டை எல்லாம் வேண்டாம்,
அவங்க வந்து நீ சொன்னது போல 12 வருஷம் காட்டுல இருந்தாச்சு, 1 வருஷம் அஜ்ஞானவாசம் போயிட்டு வந்தாச்சு. ஸோ அவங்களுடைய ராஜ்யத்தை திரும்ப கொடுக்க முடியாது. இப்போ அவங்க சத்திரியர்கள், நாடு இல்லாம அவங்க எப்படி இருக்க முடியும்? சரி, இல்லைன்னா மொத்தத்தை நீயே வச்சுக்கோப்பா, அட்லீஸ்ட் ஒரு 5 இடத்தையாவது கூட, 5 சிட்டி முடியாது, சரி 5 கிராமமாவது கூட முடியாது, இல்லைன்னா 5 பேருக்கு 5 வீடாவது கூட முடியாது, ஊசி குத்துற இடத்துல இருக்கக்கூடிய மண்ணு கூட என்னால கொடுக்க முடியாது. சொன்னது யாரு? சொன்னது யாரு? அந்த துரியோதனன் தான். ஏன்னா அவ்வளவு பொறாமை. அப்படி பொறாமையோட இருந்தால், அப்படி பேராசையோட இருந்தால், நான் எனதுன்ற அந்த அகங்காரம் இருந்தால் அவனுடைய முடிவு என்னவாகும்? இப்படிதான் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது 3வது ஸ்லோகம். பஷ்யைத்தாம் பாண்டு புத்திராணாம் ஆச்சாரியம் மகதீம் சமும் யூடாம் துருபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதாம். மொழிபெயர்ப்பு ஜெயஸ்ரீபாத். ஆச்சாரியரே, துருபத குமாரனான உங்கள் புத்திசாலி சீடனால் நேர்த்தியாக அணிவகுக்கப்பட்ட பாண்டு புத்திரர்கள் மாபெரும் படையை பாருங்கள். ஏன்னா ஆக்சுவலா அங்க வந்து யாரு சேனாதிபதியா இருக்கிறதுன்னு சொன்னா திருஷ்டத்யும்னன். அவரும் துரியோதன் கூட ஒன்னா படிச்சவங்க தானே, எல்லாம் ஒன்னா படிச்சவங்க தான் இல்லையா? சோ உங்களுடைய மாணவன் யாரு? திருஷ்டத்யும்னன். அவன் எவ்வளவு அழகா இப்ப நீங்க மிலிட்ரி பரேட் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜனவரி 26 ரிபப்ளிக் டேக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பரேடு எப்படி நடக்கும்? ரொம்ப கரெக்டா நீட்டா, இந்த பக்கம் நீல அகலம் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி நடப்பாங்க. யூனிஃபார்மா அந்த ட்ரெஸ் ஆகட்டும், அவங்க நடக்கிறது ஆகட்டும், பர்ஃபெக்டா இருக்கும் பாக்குறதுக்கு இல்லையா? அது எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? அதே இப்ப ஒரு சினிமா தியேட்டர்ல டிக்கெட்டுக்கு லைன்ல நின்றுட்டு அப்படியே கும்பலோடு கோவிந்தோ அப்படியே கச்சக்கச்சான்னு ஜனங்க நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்கும் பார்க்க? இப்ப நீங்களே சொல்லுங்க, எது பார்க்கறதுக்கு அழகா இருக்குங்க? இப்ப பர்ஃபெக்டா யார் நிக்க வச்சிருக்கிறது? திருஷ்டத்யும்னன். நீட்டா லைனா பர்ஃபெக்டா நிக்க வச்சிருக்காங்க, அது பார்க்கறதுக்கு அழகா இருக்குமா? இல்ல கும்பலோடு கும்பலா போய் அப்படியே தள்ளு முள்ளோட நிக்கிறாங்களே, அது நல்லா இருக்குமா பார்க்கறதுக்கு? நீங்களே சொல்லுங்க. பரேட்ல இருக்கிறதா மாதாஜி நல்லா இருக்கும். அப்பனா அததான் இப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான். பாருங்க, உங்க மாணவன் யாரு? துஷ்டத்யும்னன். அவ்வளவு அழகா வந்து அங்க ஜனங்களை எவ்வளவு அழகா நிக்க வச்சிருக்கான், அந்த போர் வீரர்கள் அவ்வளவு கரெக்டா நிக்க வச்சிருக்கான், அவ்வளவு கரெக்டா எல்லாரும் ஒரே மாதிரி அந்த லைனை எப்படி பார்த்தாலும் பர்ஃபெக்டா நிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் எப்படி இருக்கு பாருங்க, புரியுங்களா? அதை பார்த்து கூட அவனால சகிச்சுக்க முடியாது. இந்த பக்கம் 11 அக்ஷோகன் இருக்கு அவன் சைடு, அது அவனுக்கு பெருசா தெரியல, அவங்க சைடு 7 இருக்கே அப்படின்ற இந்த வைத்தறிச்சல். சோ அதுதான் இங்க பிரச்சனையே. சோ அததான் இங்க வந்து யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்? தன்னுடைய ஆச்சாரியார்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், துரோணாச்சாரியார்கிட்ட. ஓகேங்களா? சோ நம்ம அடுத்தது டைம் ஆயிடுச்சு, நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் மாதாஜி.